இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்எஃப்எம் vlogsக்கே ஒரு பிக் டே அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே நாங்கள் சேலஞ்ச் வீடியோ போடுவோம், நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த வாட்டி ஒரு சேலஞ்ச் வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கூட வந்து ஒரு 2 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க யாருன்னு இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த என்னென்ன சொல்லுவாங்க, எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால வீடியோவில் பாருங்க. கியூரியாசிட்டியா அதுவும் ஓகே. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஸோ வீடியோ வரும்போது பாருங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி எனக்கே ஷிவரிங்காக இருக்கு. ஏன்னா என்ன பேச கூஸ் பம்னா வேறடா. எனக்குன்னே வருவீங்களாடா. இவரை பாருங்க, ரொம்ப பயம்னு சொல்ல முடியாது, ஜாலியாக தான் இருக்கு. ஆனால் உள்ள போய் அந்த ஸ்டூடியோக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கு. இப்போ இங்க இருக்கு ஜாலியா இருக்குமா, இப்போ யூரோப் இருக்கு செம்ம சந்தோஷமா இருக்கிறாரு. போறோம், கலக்குறோம், எல்லாம் பண்றோம். அதான் நீ இவ்வளவு டேலண்டடா இரு. ஸ்டூடியோக்குள்ள போனே பாருங்களேன். என்ன பேசுறதுனே தெரியாது அந்த மாதிரி ஆளு. இவனா பரவாயில்ல, வெளியே வந்துட்டு இந்த மாதிரி என்ன பேசுறோம் பாருங்க, என்ன பண்றோம் பாருங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு சொல்றான். தெப்பமா இருக்கிறான் தைரியம். இங்க வாமா, வா வா வா. என்ன பண்ண போறேன், என்ன பேச போறேன், என்னன்னே தெரியல. கார்ல இருந்து வந்த வரைக்கும் சைலண்டா, இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல, சைலண்டா தான் இருக்கிறான். எப்படி பேசுவேன் இன்னைக்கு? நான் மௌனம் வரது. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? அப்படிலாம் இல்ல, பயமாலாம் இல்ல. நான் இப்ப மட்டும் பேசுறேன், நானா பேசுறேன், பயத்துல தானா பேசுறேன். சரியான போய் என்கிட்ட வரும்போது ஆனா கார்லயே உட்காரும்போது எனக்கு படன்னு வருதுனே, மூக்கு வேர்க்குதுனே, கண்ணு அழுவுதுனே, கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாவே. மீட் பண்ண போற ஆள் பாத்தீங்கன்னா செம்ம வைப், நல்ல ஒரு செம்ம ஜாலி கேரக்டர். ஹேட்டர்ஸே கிடையாது இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேருக்கு ஹேட்டர்ஸா இருப்பாங்க, ஆனா அவருக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை. எனக்கும் பிடிக்கும் தான். எனக்கு டீமை தவிர வேற யாரா பாத்துட்டாலே அது மாதிரி படபடன்னு வந்துடும். ஒரு ஆள் பாத்துட்டாலே வந்துடும். இங்க ஒரு 2-3 பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படியே எனக்கு 2-3 பேரா? நம்ம 6 பேர் உட்காந்துப்போம், பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கும். அவங்களுக்கு அசிஸ்டன்ட், மேக்கப் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஆமா நிறைய பேர் இருப்பாங்க. சொன்னாயா தைரியம் பாரு. ஏதோ ஒண்ணு வந்துட்டோம், வந்ததுக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு பரவாயில்ல. இங்க இருந்து போகும்போது என்னோட வைபை மட்டும் பாருங்க. போகும்போது நம்ம இங்க இருக்கும் போது வைப் வேணும் நம்மளுக்கு. இப்ப சரியா, இத பேரு பயத்தை காட்டாம ஜாலியா பண்ணணும். நீ போயிட்டு முறைச்சு நீ இரிச்சு அங்க போயிட்டு உட்றாங்கட்ட மாதிரி உட்காந்து இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. வணக்கம் பிஎம் வர வச்சிராத. சைலண்டா இருப்பேன். சைலண்டா இருக்கிற நீ எதுக்கு வந்த? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. வேணுமா இவன்? அங்க வந்து அங்க ஒரு ஸ்டாச்சு மாதிரி மூலையில போய் நின்றுவா. மாதிரிலாம் உட்காந்து கூடாது, விளையாடணும். அங்க போயிட்டு விளையாடுவோம், சூப்பரா பண்ணுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவும் வராது. அது கொஞ்சம் நானே வர வச்சுக்கணும், ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணு. என்ஆர்எஃப்எம் vlogs நம்ம என்ஆர்எஃப்எம் குடும்பத்துல இருந்து இந்த மாதிரிலாம் பேசினா எப்படி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? ஒருத்தன் வருவான் இருப்பேன், அவன் எதுவுமே சொல்லனாலும் அவன் ஸ்கிரீன் குள்ள வந்து நேரம் பார்த்துட்டு அவனை கூப்பிடனாலும் வருவான், இது பண்ணாலும் வராங்க பேர் வர வைக்கல. எப்படா இவனுக்கு தான் அப்படியே வேர்த்தெல்லாம் கொட்டும், படப்படன்னு ஆயிடும். இப்படி வந்துருச்சு. இவன் தைரியமா தான் ஆகிறான். பாத்துக்கலாம், வேணா பாத்துக்கல. சுருட்ட மண்ட அவரு கொஞ்சம் ஒரு சாவு பயத்துல இருக்கிறாரு. உயிர் பொழைச்சு வந்திருக்கிறாரு. அக்கா பார்க்க மாட்டா வீடியோ இதுல சொல்லிட்டா, கதையை ஃபுல் கதையை சொல்லிட்டா. சோ கொஞ்சம் சாவு பயத்துல இருக்கிறான். நான் வந்து இதை ஆட் பண்ணுவேன் கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எடிட் பண்ண பார்த்தா இவன் தான் ஜாலியா இருக்கிறான். அவன் ஏன்னா வீடியோல இல்ல, அதனாலதான் ரொம்ப ஜாலியா ஆகிறான். இன்னும் இவரு உள்ள இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும் கதையா. ஆனா இவன் வந்து ரொம்ப ஜாலியா ஆகுறான். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவன் வீடியோல இல்ல. ஏன்னா வந்துட்டு அவங்க மொத்தம் 2 பேரு. ஸோ அதனால 4 பேர் தான் கரெக்டா இருக்கனால சார் நாங்க 4 பேர் மட்டும் இருக்கோம். இன்னும் ஒருத்தர் மட்டும் தலை சொல்ல முடியல. டேரக்டர் கூட உள்ள வருவாராம். டேரக்டர் வந்தாரா நீ டக்குன்னு என்ட்ரி கொடுத்துரு. டேரக்டர் தானே உள்ள வரும். டேரக்டர் வந்தா இன்னொருத்தர் பேர் ஒருத்தர் வேணும். 3 பேர். 2 பேர் நான் எடிட்டர் உள்ள வரேன். டேரக்டர் வந்தா அண்ணன் தானே வரணும். இதுல என்ன காமெடினா எங்களுக்கு வந்து டைமிங் ஒரு 5 மணிக்கு சொன்னாங்க. நாங்க கார்ல வந்து நிக்கிறோம். வந்துட்டாங்கடா, எங்கடா ஆகுறீங்க? எல்லாருமே வந்துட்டாங்கடா அப்படின்றாங்க. எனக்கு பயம். ஒரு பக்கம் எங்க கேமராமேன் திரு மச்சான் லொகேஷன் எங்கன்னே தெரியலடா, நான் சுடுகாடு பக்கமா சுத்தி நிக்கிறேன். நான் கார்ல யார வந்தாலும் ஹீரோயின் சொல்றாங்க, உள்ள வந்தாலும் ஹீரோயின் வந்துட்டாங்க. அது யாரு எந்த ஆண்டினே தெரியல. அதுவும் ஹீரோயின் வந்துட்டாங்க, அந்த ஆண்டி அந்த சைடு போகுது. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க கார் ஒரு மாதிரி பயந்துடும். எதுன்னு பாத்தீங்கன்னா
நாங்க வரத்துக்கு லேட் ஆகுது. அவங்களாம் முன்னாடியே வந்துட்டாங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே. நாங்க பாத்தீங்கன்னா இன்னும் வரவே இல்லை. முக்காசி சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்ன்ட்டேன், ஹீரோயின்ட்டேன். மாத்தி வெறி பேசுறீங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? அவங்க எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் தான் உங்களுக்கு தெரியல. சோ இந்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசாவே இருக்கும். அண்ணையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அவர் பாருங்க. நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. இன்டர்வியூக்குலாம் வந்துருக்கான், பக்காவா செலக்ட் ஆயிடுவான் எனக்கு தெரிஞ்சு. ஏய் எத்தனை கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எப்படி எடுக்க போறீங்க? 3 கேமரா போயிருக்கு ப்ரோ. ஓகே ஓகே, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்குது. நாங்க வந்து மச்சான் மைக் ஒர்க் ஆகல, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, பிளர் ஆயிடுச்சு, எனக்கு கண்ணு தெரியல, ஐயோ டயர்டா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே சொல்ற போற. அதெல்லாம் வந்து அங்க இருக்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நானா சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். உருட்டு நீ உருட்டு. அப்படிதாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லுகிறான் வருஷம் ஃபுல்லா. வேற என்ன மட்டும் வெள்ளையா காமிச்சிரு. நல்லபடியா பண்ணி குத்துரு ப்ளீஸ். ஓகேவா? பாக்கலாமா? மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன நம்பினா கையோட பலாடுறா. இந்த கார்டு வந்து ஷூட் முடிஞ்சோடனே எடுத்துட்டு போயிருவேன். வீட்டுக்கு போயிட்டு மட்டும் டிரைவ்ல போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் ஆக்குற சீனே கிடையாது. நானா வந்து இருக்கிறதுல நாங்க சென்னையில இருந்து ஃபாஸ்டா வீடியோ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவன் என்கிட்ட வந்து டிரைவ்ல உடனே வரல இல்லன்னு சொல்றாங்க. எங்களை பத்தி கேட்டு பாருங்க ஊர்ல போயிட்டு. வராதுங்க. ஒரு ஸ்கில்ஸ் பண்ணனா அது அனுப்ப 1.5 நாள் ஆகுவான். அது கொடுத்த அடுத்த செகண்ட் எடிட் பண்றாரு. அது முக்கியமான விஷயம். கிளைண்ட்னால அனுப்பிச்சு விட்டேன், இந்த ஒன்னே சென்ட் பண்றேன்றான். எனக்கு தான் அனுப்புறான் பாருங்க, அனுப்புவான். ஐயோ இதே பாருங்க, கிளைண்ட் ஷூட்னா சூப்பரா வீடியோ எடுப்பாரு. நான் ஏதாவது ஷூட் கூப்பிடல மச்சி டீ கடை போயிடுமா என்ன சொல்ற அந்த மாதிரி. நீ 3 அசிஸ்டன்ட் வேற இதுல ஒன்னாவது பாசிட்டிவா பெஸ்ட் போறே நீ எங்கேயாவது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நம்ம எடுத்து போயிருக்கு. நம்ம ஆல்பம் சாங் இதுவே இவர் தான், சினிமாட்டோகிராஃபரே இவர் தான். என்ன ஒண்ணு காலைல வருவா, நைட்டு போயிடும். அத காலையில் 9:10 வேலைக்கு வருவது, மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. நைட்டு போகாம உங்களுக்கு ரூம் சொல்றியா? நான் வீடியோ ஃபுல்லா முடிச்சுட்டு போனோம். பரவாயில்ல, ரொம்ப உடம்பு வேற சரியில்லாம வந்தா, முதுவலி, டென்ஷன்ல கார் மிரர் எல்லாம் உடைச்சான், ஆக்டிவா வண்டிய உடைச்சான், எல்லாமே பண்ணான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நல்லபடி மத்தபடி நல்லா சூப்பரா வீடியோலாம் எடுப்பான். இந்த வீடியோவே பாருங்க எப்படி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க், அதுல எங்க அவுட் ஆஃப் ஒர்க் ஆக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அப்பதான் நான் பாத்து அசிங்கமா கேட்க முடியும். 3 கேமரா நீ கேட்டா அந்த கேமரா நான் எடுக்கவே இல்லைன்றல, அந்த கேமரா நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு. சரி ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போறதுதான். உள்ள போன உடனே ரிவீல் பண்ற யாருன்னு சொல்லிட்டு அதை பாரு, என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நான் பேக் டு ஃபார்ம் உட்காந்துட்டு நல்லா இருக்கேன். உள்ள இன்னும் இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்கு. போய் அதுக்குள்ள இவங்க இன்டர்வலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க பாருங்க. எனக்கு ஒரு வாய் கூட கொடுக்கல யாரும். நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். அது வேடிக்கை பட்டுதான் இருக்கு. பாவம் யாரை பிடிச்சிட்டே இருக்கு. Many unbearable hours later. தம்பி ஃபர்ஸ்ட் பண்றா. உனக்கா 22 வருஷமா காத்துட்டு இருக்கேன். உனக்கு வயசு 22 ஆவலடா. 22 ஏதோ அக்டோபர் வந்தா 22 ஆயிடும். அப்புறம் சொல்லு. அப்புறம் என்னடா டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னா கேக்குறான். சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? கொன்றாலும் என் சொந்தம் நீ. ஆஃப் பண்ணுங்க சார் பாட்டி. சீரியஸா பாடி முன்னாடி வராங்க. ஆஃப் பண்ணு. அங்க நாங்க என்னோட வர்க்க முடிச்சிட்டு இப்போ சாப்பிறதுக்கு வந்திருக்கோம். அங்க ஆமா என்ன ஆரம்பத்துல என்ன கலாய்ச்சான் ஒருத்த. அந்த வீடியோல அவன் மூச்சை மட்டும் பாருங்களேன். வெளியே இருக்கும்போது அங்க போனல வெளிய வந்தேன். அங்க போனேனா
அங்க போயிட்டுல பேரை சொல்லுன்ற இவனுக்கு பாத்தீங்கன்னா வந்து பயம் வந்துருச்சுன்னா அப்படியே படப்படம் ஆயிடும், வேர்த்துல கொட்டிடும், மூஞ்சில காமிச்சு குத்துருவோம். ஆனா எவ்வளவு வேறுபடா உனக்கு. நான் தான் அங்க போயிட்டு ரொம்ப சைலண்டா இருப்பேன் நினைச்சு பரவாயில்ல வெளியே என்ன பேச்சு பேசினா என்ன அவன் அங்க போயிட்டு அவ்வளவுதான் கப்சிட்டு சைலண்டா இருந்தான். எனக்கு அவனை பார்த்தா இன்னும் ரொம்ப சிரிப்பு வருது. எனக்கு செம்ம ஜாலியா போச்சு. என்ஜாய் தான் பண்ணேன். நீ என்ஜாய் பண்ண நீ பேசணும்டா. பேசுறதுக்காக நான் வந்து அதான் சொல்றேன் நல்லா பேசி சரிக்கேன்றவள இப்படியே நின்று இப்படியேதான் பாத்துனுறான். வேத்து பாருங்க இந்த பக்கம். ஆனா நீங்க கேமராவை ஃபோக்கஸ் பண்ணதோட சரிக்க ஃபோக்கஸ் பண்ணிருந்தா சிரிச்சிட்டு இருப்பீங்க. சரியான பண்ணல மாமி அவனுக்கு மீம்ஸ் டைட்டா போடு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இது? இந்த கோல்டன்ல அதாவது பீச்ல ஒரு சிலை நிப்பார் பார்த்தேன், சிலை மாதிரி நிப்பார் பார்த்தேன். அதை இவனுக்கு போடுறேன். லைட்டா போறான். நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். சொல்லுங்க என்ன பேசணும்? இங்க மட்டும் தான் பேசுவாங்க. லைட்டா ஃபீலிங் ஆயிடுச்சு. நான் கேட்க வேண்டிய கொஸ்டின்ல கேட்கவே முடியல. அதான் கொஞ்சம் சொல்றாரு இவரெல்லாம் என்ன பேசுறாங்க? இவங்க கிட்ட கேட்ட வேண்டிய கொஸ்டின், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? அப்புறம் லவ் பண்ணலாமா? ஆபத்தா ஆபத்து இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். நான் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எல்லாருக்கும் கிடைச்சா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இது வந்து உண்மை அவங்களே சொல்லுவாங்க. இல்ல பொய்ங்க. உலகத்துல இந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நாங்க பாக்குற மோனி வேற. சும்மா வீடியோக்காக சொல்லுவாங்க. மனசாட்சி தொட்டு அவங்களே கேட்டு பாருங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தேடினாலும் சுட்டு போட்டாலும் கிடைக்காது. இருங்க இப்ப நீங்க சொல்லுங்க தல. தங்கச்சி எப்படி நல்ல பொண்ணா இல்ல கெட்ட பொண்ணா? மைக்கு குறா இப்ப பேசற பாரு. நல்ல பொண்ணுதான். இந்த தங்கச்சி நல்ல பொண்ணா? தங்கச்சியா இருந்தா நல்ல பொண்ணுதான். இது நம்மள விட்டு பாரு. வீடியோ எடுன்னு என்ன சொல்லிட்டு இவங்க ஜாலியா வந்து பானிபூரி சாப்பிட வந்துட்டாங்க. பாத்தீங்களா மைக்க குத்துட்டு ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரீயா சாப்பிடுறாங்க. நான் பண்றேன் நீ வந்து போதுப்பா. உங்களோட அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? விஜய் அண்ணா கூட பேசுனீங்க, நான்லாம் பேசலப்பா, நீங்க தான் பேசுனீங்க. நானும் பிரவீனும் பேசல, மற்றபடி எல்லாரும் பேசுனீங்க. உங்களோட அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய ஹீரோ. ஒரு ஹீரோ கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் அவர்கிட்ட அது இல்லவே இல்லை. ஒரு மாதிரி கேஷுவலாக ஜாலியாக பேசினாரா. ஸோ நாங்களும் அவர்கிட்ட ஜாலியாக அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு ஜாலியாக பழகணுமா, பயம் இல்லை. பட் ஆனால் அங்கே நான் என்ன பேச வேண்டியது எல்லாமே மறந்து போயிட்டேன். எக்ஸைட்மெண்ட்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, ஜாலியாக பேசினோம். ஹீரோயினும் சூப்பராக பேசினாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே ஜாலியாக பேசினோம், ஃபன் பண்ணோம். என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸ்டார்டிங்ல உள்ள போற வரைக்கும் எனக்கு நர்வஸா இருந்தது. அங்க போயிட்டு அவங்க வந்து பேசுறத பார்க்க ஆரம்பிச்சோன்னே ஓகே ஓரளவுக்கு இவங்க ஜாலியா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு எனக்குன்னு ஒரு தாட் வந்தது. அப்புறம் நானும் நார்மல் ஆயிட்டேன், ஓரளவு நார்மல் ஆயிட்டேன். நிறைய பேசணும்னு பார்த்தோம், ஆனா நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஒரு 2 வார்த்தை பேசினாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிருக்கும். அது மாதிரி தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக போச்சு, ஜாலியாக போச்சு. வீடியோ பாருங்கள், வரும். ஐ மீன் வந்திருக்கோம். இன்னும் நீங்கள் வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா என்ஆர் ஃப்ரம் ராக்ஸில் போய் பாருங்கள். இந்த இன்டர்வியூவை சூப்பராக போயிருக்கும். இன்டர்வியூ கிடையாது, சேலஞ்ச். அது நல்ல பசிங்க, லேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாருமே பார்த்தேன். ஃபயாஸ் என்னன்னா ஒரு மாதிரி ப்ரிப்பேராக இருந்தான், என்ன பேசலாம். ரியாஸு ஓகே ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். ரியாஸு நான் பேசுகிறேன், நான் கேம் விளாட போகிறேன், கேம் மட்டும் ஜாலியாக விளாட போகிறேன்னா. மோனிகிட்ட கேட்டால் மோனி படப்படன்னு இருந்துச்சு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, பேச ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிருந்துச்சு. இவனை பார்த்தா ஆனா சர்வ் பண்ணிடுவேன், வேற லெவல்ல நான் பாத்துக்கிறேன், ஃப்ரீயா கொடுங்க, செம்மையா பண்ணலாம், நான் ஜாலியாகிறேன், சூப்பரா ஆகிறேன், நான் கான்ஃபிடென்ட் ஆகிறேன்னா. சரி இவன் ஏதோ கொண்டு போவான் போல இது வீடியோ வந்துட்டு நானும் ஜாலியா இருந்தேன். ஸ்டாச்சு மாதிரி என்ன சிரிச்சாலும் சிரிக்காம பாருங்க, அந்த மாதிரி மாறிட்டான். எனக்கு போற வரைக்கும் அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. பார்க்க போற பேச இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. என்ன மாதிரி இருந்துச்சு, எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அங்க போய் பார்த்து தர ஒரு மாதிரி சொட்டிங்லாம் வந்து படன்னு வந்து இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது எனக்கு தெரியல. சரி நான் எதுவும் பேச வேணாம், உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். நாங்கெல்லாம் கேமரா பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இவன் மொத்தமா கேமரா உள்ள நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இதுல வேற அவர் வேற ஷாக் ஆயிட்டாரு. இவன் வந்து விஜய் ஆண்டனி சார் அண்ணன் இருக்காருல்ல, அவரை மாதிரி இவன் ட்ரை பண்ணான். நான் அவரை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி வந்தா. அதை அவர் கேட்டோன்னே அவர் பயந்துட்டு
ஒன்றும் இல்லை, நான் இந்த சென்னை வெயில் அலையிறேன்னா கொஞ்சம் கலர் கம்மியாயிடுச்சு அவ்வளோ. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செகண்டில் விஜயானி சொல்லுவார் எனக்கு ஓகேங்க அப்படின்னுவாரு. அந்த 2 டைலாக் தாங்க இவன் போய் விஜயானி சார்கிட்ட பார்த்துட்டு விஜயானி சார் கேட்குறாரு, நாங்கள் சொன்னோம் விஜயானி சார், சார் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா சார் அப்படின்னா. அவர் பார்த்துட்டுல இல்லையே ஞாபகம் இல்லையே அப்படின்னாரு. இவன் உடனே எந்திரிச்சிட்டுல ஓகேங்க எனக்கு ஓகே அப்படின்னு அவர் டைலாக் அவர்கிட்ட அடிச்சான். அவர் இன்னும் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நாங்களே சொன்னோம் சார் இவன் உங்களோட டூப்பு சார்னோன்னா அவர் பொக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் தான் இவன் பேசினான், வேற எதுவுமே பேசல. அது ஒண்ணுதான் அவன் பேசினான். அப்புறம் என்ன பேசினேன்? அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் பேர் சொன்னேன். ஹீரோயின் பேரு அவங்க பேர் என்ன தெரியுமா? ரொம்ப ஜாமாகுது. மிராலினி. அதோ ஒரு டிஃபிகல்ட்டான பேர் அவங்க பேர். ஆனா மிராலினி அந்த பேரு. இவன் போயிட்டு அவங்க கிட்ட பேர் கேட்டோட மிலாலி நபின்ட்டான். பண்டிகை பேர்லாம் சொல்றான். அது ஒரே ஃபன்னா போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இவங்க பேரை கத்துக்கிட்டு அவங்களே சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டார்ட்டா லீலான்னு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. அறிவா அந்த படத்துல அவரோட கேரக்டர் பேர் அறிவு, இவன் பேர் அறிவுன்னு வச்சிட்டாரு. நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா போச்சு. நான் செம்ம ஃபன்னா போச்சு. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஆக்டர்ஸ் கூட பேசினது. அதனால கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஷிவரிங் அந்த மாதிரிலாம் ஆயிட்டாங்க. அதனால சரியா பேச முடியல. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சா வந்தா இதோட வேற லெவல்ல பண்ணுவோம். தூக்கிட மாட்டோமா? செருப்பு பிஞ்சு போகும். இதைத்தான் இந்த வீடியோக்கும் சொன்னான். ஒண்ணுமே பண்ணல. அடுத்த இவனை நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் உள்ள வந்துடலான்னு நினைக்கிறேன். இவனை வெளியே தள்ளிடலான்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்னன்னு கமெண்ட்ல நீங்க மறக்காம சொல்லுங்க. அப்படிங்க நான் பண்ண மாட்டாருங்க பாருங்க. கன்ஃபார்மா பண்ணுவேன். இவன் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? ரியாஸ் வந்துட்டுல ஏதோ சொல்ல வரான், அவனை ஆஃப் பண்ணிடுறாங்க. திரும்பி சொல்ல வரான், ஆஃப் பண்ணிடுறாங்க. கடைசி வரைக்கும் அவனால சொல்லவே முடியல. இவங்க கிட்ட சொல்லிட்டேன், ஆடியன்ஸ் சொல்லிட்டியா? கடைசியில ஃபயாஸ் தான் எப்படியோ அந்த ஷோவை அந்த கான்செப்டை கொஞ்சம் ஆங்கர் மாதிரி கொஞ்சம் கொண்டுடா. இதுல வேற செம்ம பண்ணு. விஜயானி சார் வந்து மோனியை பார்த்து ஏறாரு, மா நீங்க புதுசா விஜேக்கு அப்படின்றாங்க. இவன் மோனி என்ன நினைச்சிச்சுன்னா பாவாக்கா ஜூஸ் குடிக்கல, நான் ஃபர்ஸ்ட் தடவை குடிக்கலான்னு கேட்க நினைச்சினாரு. இது ஒன்னு இல்லைன்னு அவர் தெளிவா கேட்டிருக்காரு. பேசுறத பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பொண்ணு பேச தரல அப்படின்ட்டு. அதனால நீ விஜேவா ஃபர்ஸ்ட் டைம் விஜே பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. இவங்க ஒண்ணு இல்ல எங்கனோ பல ஷோல போய் விஜே பண்ண மாதிரி இல்ல விஜே இல்ல. அவர் வந்து பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தானா அப்போ நீங்க விஜய் பண்ணது ஃபர்ஸ்டான்னு கேட்கல, வேற ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அது எனக்கு புரியல, அவர் என்ன சொன்னார்ட்டே புரியல. அதுக்கப்புறமா அவர் ஏதோ சொல்லி ஃபயர்ஸ் கிட்ட கேட்கும் போது அப்ப நீங்க சேலஞ்சில் குடிச்சதே இல்லைன்னு ஏதோ ஒண்ணு கேட்டாரு. அப்பெல்லாம் குடிச்சது இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறாங்க. இவன் சொன்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ சொல்லியிருக்கிறாரு போல. பயப்படாதீங்க, போர்டா பேசுங்க, எதுக்கு பயப்படுறீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களான்னு கேட்டுக்கிறப்ப அதை நான் கவனிக்கவே இல்லை. நான் ஏதோ ஒரு உலகத்துல தனியா இருந்தேன். ஸ்டார்டிங் மட்டும் நல்லா பேசினேன், அதுக்கப்புறம் ஆளே காணும், ஆள் ட்ரெஸ்ஸே காணும். இல்ல அவங்க வந்து நிறைய இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்களா, சோ நம்ம நடுவுல என்ன போய் பேசுறதே தெரியல. ஈஸி ஆயிடுச்சு, அவங்க அவ்வளவு இன்டராக்ட் பண்ண. ஆமா அவர் விஜய் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு கன்ஃபார்மா பேச மாட்டானுங்க, நம்மளே பேசி நம்மளே இந்த ஷோவை கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவரே ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசினால்தான் கொஞ்சம் ஷோ ஓடிச்சே. அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதே மாதிரி இந்த ரோமியோ படம் பெருனா ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாரும் மறக்காம இப்போ பாருங்க. படம் சூப்பராக இருக்கும். ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு. நிறையா ஒரு மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாரு விஜய் அண்ணி அவர். அது நம்ம பார்க்கவும் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அவரை ஒரு புது கேரக்டரில் ஒரு புது வடிவத்தில் அவரை பார்க்க போகிறோம். ஸோ வச்சு படம் போஸ்டர் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. படத்தில் நிறைய ட்விஸ்ட் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பெண்ணால் வந்து ஒரு பையன் எப்படி பாதிக்கப்படுறான், இந்த பையன் வந்து அந்த பொண்ணை எப்படி டேக்கிள் பண்ணுறான், இந்த மாதிரி வித்தைகளை கற்றுக்கணுமா நீங்கள் ரோமியோ வந்து பாருங்க. ஸோ அது நம்ம தியேட்டரில் போனால் தான் தெரியும். எல்லாருமே பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணும் இல்லை, இது எல்லாருமே பார்க்குற படம். டேரக்டரும் சொன்னார் நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த படம்ட்டு. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாரும் போயிட்டு பாருங்கள். குட்டீஸ் உங்களுக்குலாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா அப்பா அம்மா கிட்ட கேட்டு கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஓகேவா? பாய். இது எங்களோட பாய். எல்லாரோட பாய் சொல்லி முடிப்பாங்க. ஓகேவா? பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். மறக்காம NRFM வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் guys. Bye. And then bye from NRFM vlog. Bye NRFM vlog voice. NRFM voice by Riaz, Sharik, Praveen, Moni, Fayaz.